இன்னொரு பக்கம் தங்கம் தென்னரசு என்ற தந்தை. இந்த அடையாளங்களை விட்டுவிட்டு நான் தனியாக இல்லை, தைரியமாக சினிமாவிற்கு வருகிறேன் என்று வந்திருக்கும் அறிமுக நாயகி இமயா அவர்களை மேடைக்கலை. எல்லாருக்கும் வணக்கம். நான் இமயா. இது என்னோட முதல் படம். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ ஃபர்ஸ்ட் டு பிகின் வித், இந்த வாய்ப்பை எனக்கும் எங்களை மாதிரி இருக்கிற பல நியூ பீப்புளுக்கும் புது முகங்களுக்கும் கொடுத்த ரவீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மற்ற கோ ப்ரொடியூசரான ஸ்டெப்பன் ஸ்டுடியோஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து இட் வில் பி அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். எல்லாருக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதில் இருக்கிற கேரக்டர்ஸ், இதில் இருக்கிற மியூசிக், விஷுவல்ஸ், கண்டிப்பாக இது ஒரு அழகான படமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டீம் வந்து இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டீம்ஸ். இப்படியெல்லாம் டீம் அமைஞ்சு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். All the actors, adila so many people have become really good friends. Mani has already been a very good friend. Debbie, who's become a very good friend, and all the senior actors, little senior, not so senior actors, Ajit sir, Matthew Varghese sir, Uma ma'am, Pragati ma'am, avanga ellarkum romba romba thanks. Romba jolly ah romba romba engalukku nariya kathu kodutanga. It was my first film. They were so supportive. அவ்வளோ நின்று பக்கத்தில் நின்று நிறையா சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாரதி சார், மோகன்ராஜன் சார், விவேக் சார், கிவிங் பியூட்டிஃபுல் சாங்ஸ் இன் த ஃபுல் ஃபில்ம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் துரைராஜ் சார், அந்த இடம் நான் பாதி நேரம் அவரோட ஆர்ட்னால என்ன சரியாக பார்க்க மாட்டீங்க, அதிலே பாதி தப்பிச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் உத்ரா மேம் அண்ட் முகேஷ், ஹூ இருக்கிறதுலே தே டுக் ஸோ மச் கேர் டு ஷோ மீ ஸோ வெல் இன் த மூவி. ஸோ எல்லாமே இந்த படத்தில் என்னோட எல்லாமே அதில் ஒரு 70-80% அவங்க தான், அதோட க்ரெடிட் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போகணும். அண்ட் பரத் லைக் ஒண்டர்ஃபுல்லாக செம்மையாக பண்ணியிருக்காரு. லவர், குட் நைட், டூட்க்கு அப்புறம் இது வந்து அவர் பயங்கரமான பிக் பிக் ஃபிலிம்ஸாக பண்ணாலும் இது எங்களுக்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு வந்து நம்பி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஜேஷ்ஜி வந்து பிரேமம் நேரம்லாம் பார்த்துட்டு ஐ நெவர் even எக்ஸ்பெக்டட். அவரோட ஒர்க் பண்ணுறது இஸ் அ ஹியூஜ் பிளெஸ்ஸிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் மடோனா அண்ட் சனந்த், அவங்க ரெண்டு பேரும் தே ஆர் த பெஸ்ட். செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யூ வில் see another Madonna, another version. It will be one of her best performances after பிரேமம், ஆஃப்டர் காதலும் கடந்து போகும். ஐ திங்க் திஸ் வில் பி ஒன் ஆஃப் ஹர் ஃபில்மோகிராஃபிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் சனந்த், ஹூஸ் லைக் அவர் பல படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணி இந்த படத்தில் ஹீஸ் பிகமிங் அ ஹீரோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் I get to be the heroine in a film that he's becoming a hero. ஏன்னா அவர் ரொம்ப நம்ம வீட்டு பையன் மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு பர்சன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இட் வில் பி அ கிரேட் film as a hero for him. Thank you so much. And beyond all that, கிஷோர் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அக்காமடேட் பண்ணி என்னோட கேரக்டராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ரொம்ப அக்காமடேட் பண்ணி இந்த படத்தில் எனக்கு நாட் ஓன்லி இன் ஆக்டிங், அவரை நான் ரைட்டிங் டீம்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த ஸ்பேஸையும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கிஷோர். ஐ ஹோப் யூ ஆல் லைக் ஹார்டன். ப்ளீஸ் போய் பாருங்கள் தியேட்டரில் June 26. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு காதல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ அதிகமாகிடுச்சு. காலையில் பார்க்குறாங்க, ஈவினிங் ட்ராப் பண்ணிட்டு போயிடறான். அந்த மாதிரி எல்லாமே ரெண்டு பேருமே பையனும் சரி பொண்ணும் சரி. அப்படி இருக்கும்போது ரெண்டு காதலை எப்படி ஒருத்தன் வந்து சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். நான் இதாக ஒரே டைமில் ரெண்டு காதலா இல்லை ரெண்டு வெவ்வேறு தருணங்களில் ஒருத்தன் லவ் பண்ண இதுவா அப்படின்றது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். ஒரே டைமில் இப்போது அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்காது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், படமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஹீரோ சார், நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் என்னை வந்து ஜாதி பேர் வச்சு பின்னாடி கூப்பிடாதீங்க போடாதீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து அதை வந்து பெருமையாக பார்க்குறாங்க.
ஏன் உங்களை அந்த பேரை வச்சு கூப்பிட்றதுனால உங்களை ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லை பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்லை, ஒரு நிமிஷம் அவர் இது வேணான்னு சொல்லிட்டாரு. இல்லை ஒரு நிமிஷம். இது வந்து எல்லாமே நியூ ஃபேஸ். ஃபஸ்ட்டு படம் இது வச்சு இதனால வேற ஒரு இது வந்துட வேணாம். படம் முடிஞ்சோன்னே இங்கே தான் இருப்பார். நீங்கள் உங்கள் கேள்வி அங்கே கேட்டுக்கலாம். படம் சம்மந்தமான கேள்வி இது கேளுங்க. படம் டிவியேட் ஆகிற விஷயங்கள் இல்லை, வேண்டாம். இல்லை, உங்கள் கேள்விக்கு இல்லை இது வந்து ப்ரொடியூசர்ஸோட ரிக்வெஸ்ட், ரவீந்திரன் சாரோட ரிக்வெஸ்ட். இது படம் சார்ந்து படம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்ன வேணால் கேட்கலாம், பர்சனல் சம்மந்தம் வேணாம். அதனால தான் அவரே உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஆரம்பத்தில் சொன்னார். நன்றி. அடுத்ததாக ஹீரோ சார், ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோனை சமாளிக்கிறது பெரிய விஷயம். 2 ஹீரோயின் டேரக்டர் கொடுத்துருக்காரு. ஒரு ஹீரோன்னா வந்து ஹீரோயின் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஷ் இருக்கும் 2 பேருக்குள்ளே. ஏதாவது நடந்துட்டா சுவாரஸ்யமான விஷயம் சார்? இதெல்லாம் வந்துட்டு பழைய கதை நினைக்கிறேன் சார். இப்போ யாரும் இல்லை சார். இப்போ வந்துட்டு எல்லாருமே ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதில் இந்த ஈகோ அதெல்லாம் நான் பார்க்கல சார். டேரக்டர் சார், இப்போ வாட்ஸ்அப் பண்ணி பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஒரு டேக் அவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சில பேர் காதலையும் வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ காதலிக்கலாம் சொல்கிறீங்களா, காதலிக்க வேண்டான்னு சொல்கிறீங்களா? அது இப்போயே சொல்லிட்டா அப்புறம் படத்தில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? படத்தில் பாருங்கண்ணா, காதலிக்க வேண்டான்னு கண்டிப்பாக அப்படி சொல்லலை. எந்த மாதிரி காதலிக்கலாம்னா நீங்கள் ஒரு சின்ன டேக்அவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். மீனாட்சி ஃபோன். இமயா மேடம், சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே பெரிய பெரிய நிகழ்ச்சி சொன்னார். அப்படி அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? உங்கள் அப்பா, அத்தை, மாமா எல்லாம் என்ன சொன்னாங்க சினிமாவுக்கு வர்றதை பற்றி? உங்களோட துணிச்சலை பாராட்டுறோம், பட் அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்க போயிடாதன்னு சொன்னாங்க. அவங்க பெருசாக அது அவங்களுக்கு இஷ்டம் இல்லை சார் இனிஷியலி முன்னாடி ஆரம்பிக்கும் போது. ஆனால் தொடர்ந்து நான் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு சரி ஓகே நீ ஒரு தடவை ஒரு ட்ரை பண்ணி பாரு, போய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆரம்ப காலத்தில் அவங்க யாருக்கும் பெருசாக அது மேலே வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க பயந்த அளவுக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஆமாம், ரெண்டுமே இருந்தது. நீங்கள் அரசியல் குடும்பத்துலேருந்து வந்தனால கேட்குறோம். இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவரும் ஹீரோவாக இருக்காங்க, சிஎம்மும் ஹீரோ தான். சின்ன வயசில் நீங்கள் எந்த படங்களை, யார் படங்களை ரொம்ப விரும்பி பார்த்தீங்க? சார் நான் சூர்யா சார் ஃபேன். பாலனுக்கு மை. ஹீரோ சார், படத்தில் நடிக்கும்போது உண்மையிலேயே லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுன்னு சொன்னீங்களா? உண்மையிலேயே அந்த மாதிரி நடிச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார், நிஜமாகவே மொடோலா மேலேயும் லவ்வில் வந்துட்டேன், என் மேலேயும் லவ்வில் வந்துட்டேன் சார். ஓகே, அனைவருக்கும் நன்றி. அந்த பேசுகிறப்ப சொன்னாப்புல 2 மருமகளும் இங்கே தான் இருக்கிறாப்புல அப்படின்னு டைலாக் ஒன்று வருது. அது என்ன மீனிங்கில் வச்சிங்க ஆக்சுவலாக? ஏன்னா அதான் அந்த படத்தில் பாருங்கண்ணா, ஒரு அதுதான் படத்தோட சஸ்பென்ஸ். அப்புறம் ஹீரோ கிட்ட ஒரு இருக்கு சார். நீங்கள் ரொம்ப நாளாக படம் பண்ணுறீங்க, 2-3 ஹீரோ அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆனால் இன்னும் ஒரு ஹீரோவாக இந்த படம் அதுக்கப்புறம் அப்படி உங்களை காமிக்குமா? இனிமேல் அடிதடி சரவடி தான். இனிமேல் இன்னொரு படமாக முடிச்சுட்டேன், அதை பற்றி நியூஸ் சீக்கிரமாக வரும் சார். சார் டைரக்டர் சார், இந்த ஹார்டின் அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய லவ் ஸ்டோரி படம் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து நீங்கள் காதலை வந்து எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? இதை வந்து ஜெய்ப்பூர் நிறைய ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு இந்த படப்பிடிப்பு நடத்திருக்கீங்க. இந்த கதைக்காலம் எங்கே நடக்குது? எதை இன்ஸ்பிரேஷன் ஆகி நீங்கள் அந்த படம் எடுத்தீங்க? ஆனால் இது வந்து ஒரு 3 டெரைனில் நடக்குது. ஒன்று ஜெய்ப்பூர், இன்னொன்று சென்னை, இன்னொன்று ஊட்டி. இந்த 3 லேண்ட்ஸ்கேப்பில் இந்த படம் நடக்குது. இதில் மற்ற லவ் படங்கள்லேருந்து இது எப்படி வேறுபட்டு இருக்குன்னு கேட்டால், நம்ம ஹியூமன் எவாலுவேஷன் ஆகிட்டு வர நம்ம எவால்வ் ஆக லவ்வும் எவால்வ் ஆகிட்டே இருக்குல்ல. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற புரிதல், லவ் எப்படி எவால்வ் ஆகிருக்கு, அதெல்லாம் வந்து ஹார்டினில் புதுசாக இருக்கும். என்னோட டேக் ஆஃப் லவ் அப்படின்றது நீங்கள் ஹார்டினாக பார்க்கலாம் நம்புகிறேன். அது கண்டிப்பாக எல்லாருக்கும், நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு லவ்வை கடந்து வந்திருப்போம், இல்லை இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு படமாக ஹார்டின் இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன், நம்புகிறேன். மேடம் உங்களுக்கு ஒரு கேள்வி. இல்லை ஷார்ட், ஏன்னா உங்களை கேட்காம விடக்கூடாதுல்ல. ஒரு நல்ல ஹீரோயின் நீங்கள், இந்த படத்தில் ஒரு ஷார்ட் வருது, அப்படியே அவங்க 2 பேரும் கேர்ந்து மேலே வருவாங்க, நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வர நிறுத்துவீங்க. அது படத்தில் அந்த காட்சியில் மட்டுமா இல்லை நிஜத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி இருந்துதான்?
ஏன்னா ஹீரோயின்ஸ் 2 பேருனா கொஞ்சம் போட்டி போட்டுப்பாங்க ஒரு புறம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதனால கேட்குறேன். அப்படி இல்லை, எதுவும் இல்லை. வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள். அப்படி இல்லை இல்லைங்க. இல்லை, ஏர்லியர் சன் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் ஈகோ அந்த மாதிரி எதுவும் வி வாண்ட் எவ்ரிபடி டு வின், எவ்ரிபடி டு பி சக்ஸஸ்ஃபுல். அதான் நிஜம், உண்மைதான்.